பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்கிற வசனத்தை அடிப்படையாக வைத்து தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் காக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். அதில் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடியே அவர் உனக்கு முன்பாக போகிறவர் என்பதையும் அவர் உன்னோடே இருப்பார் என்பதையும் தியானித்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். அன்பானவர்களே, பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளிலேயும் அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூடவே இருக்கிறார். அன்றைக்கு சிறைச்சாலையிலும் சிங்கக்கெபியிலும் அக்கினி சூளையிலும் எதிர்ப்புகளின் மத்தியிலும் கட்டுகளிலும் காவலிலும் வியாதிகள் மத்தியிலும் வறுமைகளின் மத்தியிலும் பற்றாக்குறைகளின் மத்தியிலும் நெருக்கங்களின் மத்தியிலும் இப்படி எல்லா சூழ்நிலைகளிலேயும் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் கைவிடாமல் கூடவே இருந்து வழி நடத்தினவர் இன்னும் உங்களையும் கைவிடாமல் விட்டு விலகாமல் கூடவே இருந்து நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே தகப்பனே. எங்களுடைய முற்பிதாக்களுக்கு மாத்திரம் அல்ல, நீர் எங்களுக்கும் அப்படியே தயவு செய்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைக்கிறதற்கும் எங்களை விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூடவே இருந்து நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற உம்முடைய பாதைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.